எனக்கு 77 வயது. மனைவியை இழந்து 10 வருடங்களாகிறது. அன்பின் நீருற்ற மறைந்த எத்தனையோ முதியவர்களில் நானும் ஒருவன். இருக்கின்ற 4 மகன்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு மகனிடம், இப்போது இருப்பது 3வது மகனிடம். இன்னும் 4 நாட்கள் இருக்கிறது கடைசி மகனிடம் செல்ல. இப்போது இருந்தே வயதான விரல்களை கொண்டு எண்ணிக்கொண்டு இருக்கின்றேன் கடைசி மருமகளிடம் செல்லும் நாட்களுக்காக. போன தீபாவளிக்கு 2வது மருமகள் வாங்கி தந்த வெள்ளை வேட்டி பழுப்பு நிறமாகி பல நாட்கள் ஆகிவிட்டது. முதல் மகன் வாங்கி தந்த கண்ணாடி உடைந்து 3 வாரங்கள் ஆகிவிட்டது. இப்போது இருக்கும் கோபக்கார மகனிடம் கேட்டால் என்ன சொல்வானோ என்று பயந்து கண்ணாடியை ஒளித்து வைத்துவிட்டு வெறுங்கண்களோடு தடுமாறிக்கொண்டு இருக்கின்றேன். கடைசி மருமகளிடம் சொல்லிதான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் 4 நாட்கள் தான் என்பதால் எல்லோரும் வேலைக்கு போன பின்பு என்னுடைய வேட்டி ஜிப்பாக்களை துவைத்து வைத்து கொள்ள வேண்டும். துணி துவைக்கும் மிஷின் இருந்தாலும் என்னுடைய துணிகளை தனியாகத்தான் போட வேண்டும் என்று சொல்லி அவர்களின் ஆடைகளோடு கூட ஒட்டவிடாமல் ஏனோ அந்நியமாக வைத்திருக்கிறார்கள். கஷ்டமாக இருந்தாலும் மகனிடம் கூட எதுவும் சொல்வதில்லை, மருமகளும் சொல்ல விடுவதும் இல்லை. இன்னும் 4 நாட்கள் தானே என்று ஹாஸ்டலில் இருந்து ஆசையோடு வீட்டுக்கு ஓடும் குழந்தையைப் போல் கடைசி மருமகளின் வீட்டுக்கு போக என்னுடைய உடைகளை நானே ஆர்வமாக துவைத்து கொண்டிருக்கின்றேன். கடைசி மகன் மற்றவர்களைப் போல் கார், சொந்த வீடு என்று வசதியாக இல்லை. வாடகை வீடுதான். 2 பேருக்கு 2 மோட்டார் பைக்குகள் இருக்கிறது. நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் மருமகள் தான் ஸ்கூட்டர் எடுத்து கொண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாள். அந்த ஸ்கூட்டரில் உட்கார்ந்து கொண்டு போவதில் அப்படி என்ன ஆனந்தமோ எனக்கு தெரியாது. என்னென்ன நடந்தது என்று அவள் கேட்டுக்கொண்டே போக நான் பின்னால் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தபடி யாரை பற்றியும் எந்த குறையும் சொல்லாமல் நல்லதை மட்டுமே சொல்லி கொண்டு போவேன். அவள் கெட்டிக்காரி என்பதால் போகும் வழியில் எனக்கு பிடித்த ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்து வேடிக்கை பார்க்கும்போது கண்டுபிடித்து விடுவாள். வீட்டுக்கு போனதும் என்னுடைய கட்டப்பையை ஆராய்ச்சி செய்து மருந்து மாத்திரைகளாவது சரியாக வாங்கி கொடுத்திருக்கிறார்களா என்று தேடி பார்த்து திட்டுவாள். அதில் அவளுக்கு பிடித்த பாதுஷா ஸ்வீட்டை நான் வாங்கி வந்திருப்பதை பார்த்து சிரித்து விடுவாள். இவளை ஏன் எனக்கு மகளாக பெற்றுத்தரவில்லை என்று மீனாட்சியிடம் சண்டை கூட போட்டிருக்கின்றேன். அவள் அருகில் இல்லாமல் எனக்கு முன்னால் போய் சேர்ந்து விட்டதில் நிறைய வருத்தம் எனக்கு. 4 நாட்கள் கழித்து பஸ்ஸில் போய் இறங்கினேன். எப்போதும் போல் எனக்கு முன் வந்து காத்திருந்தாள். ஓடி வந்து பையை வாங்கி கொண்டாள். ஸ்கூட்டரில் பத்திரமாக உட்கார வைத்து கொண்டாள். உங்களை சேவிங் பண்ண கூட கூட்டிட்டு போக நேரம் இல்லையாமா? அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆளுங்களா ஆகிட்டாங்களா எனும்போதே அதெல்லாம் இல்லைம்மா 2 பேரும் என்று ஆரம்பிக்கும் போதே இப்படியே பேசி பேசி அவங்கள வந்து காப்பாற்றிட்டு இருக்காதீங்கப்பா, பேசாமல் வாங்க என்று ரோஸ் மில்க் கடைக்கு போவதற்குள் சவர கடைக்குத்தான் அழைத்து சென்றாள். கண்ணாடி என்ன ஆச்சு என்று முறைத்தாள். பெயிலான மார்க் ஷீட்டை காட்டும் குழந்தையைப் போல் தயங்கி ஒரு பக்கம் உடைந்த கண்ணாடியை காட்டினேன். கோபத்தை வெளிக்காட்டாமல் கண்ணாடி மாற்ற அழைத்து சென்றாள். இதுக்குத்தான் உங்களை அனுப்ப மாட்டேன்னு சண்டை போடுறது புரியுதாப்பா என்று முறைத்தால் என்னிடம் பதில் இல்லை. ஊர் உலகத்தில் யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பெருமைக்கு கூட்டிட்டு போகிறது, அப்புறம் உங்களை கஷ்டப்படுத்தி அனுப்புறது, இதே வேலையாக போச்சு எல்லாருக்கும் என்று முணுமுணுத்து கொண்டே கண்ணாடியை மாற்றி கொடுத்தாள். துணியெல்லாம் சுத்தமாக துவைச்சிருக்கே, நீங்கள் தானே துவைச்சிங்க, பொய் சொல்லாமல் சொல்லுங்க என்று டீச்சரை போல் முறைக்க என்ன செய்வது என்று தெரியாமல் பாதி பற்களோடு சந்தோஷமாய் சிரித்தேன். அவளும் சிரித்து விட்டாள். எனக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி பையை நிரப்பி கொண்டு வீட்டுக்கு அழைத்து சென்றாள். ஸ்கூட்டரில் உட்கார்ந்து செல்லும்போது லேசாக மயக்கமாக இருக்கு, உன் முதுகில் சாஞ்சிக்கிட்டுமாமா என்று கேட்டேன். கொஞ்ச தூரம்தான்ப்பா, போயிடலாம், பத்திரமா சாஞ்சிக்கோங்க என்று சொல்ல மெதுவாக சாய்ந்து கொண்டேன். உண்மையில் எனக்கு மயக்கமெல்லாம் இல்லை. நான் பெறாத மகளின் மீது சாய்ந்து கொள்ள ஆசையாக இருந்தது. அதனால்தான் பொய் சொல்லி சாய்ந்து கொண்டேன். இன்னும் 1 மாதத்திற்கு அவளின் செல்ல திட்டுகளுக்கு நடுவில் காணாமல் போகும் என் முதுமையின் ஊமை காயங்கள். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.